எம்பெருமானை தொழுவதற்கு நிறைய பொருள் செலவு இல்லை. என்ன செய்யலாம் என்றால், வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் போதும். அது மட்டுமல்ல, மலர்களை தூயலாம். எப்படி மலர்களை தூவ வேண்டும் என்று சொன்னால், மாயமான் மாயச்செற்று மறுதிரு நடந்து வையம் தாயமா பறவை பொங்க தடவரை திரித்து வானோர் கீயுமால் எம்பிரார்க்கு என்னுடைய சொற்களென்னும் தூயமா மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனே. எந்த விதமான பயன் கருதாது எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடும் நோக்கத்தோடு யார் எம்பெருமானை தொழுகிறார்களோ அதுவே எம்பெருமான் மாலையாக ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் பயன் கருதி செய்யக்கூடிய மாலை காட்டிலும் பயன் கருதாது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கக்கூடிய அந்த செயலை எம்பெருமான் விரும்புகின்றான். ஆகினாலே எம்பெருமானுடைய திருக்குணங்களை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சூட்டுவனே என்று அருளி செய்கின்றார். ஆகினாலே எம்பெருமானுடைய திருக்குணங்களை வாயினால் பாடுவதே அவனுக்கு சிறந்த மாலையாக கருதப்படுகிறது.